friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கி ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் பார் வந்து நம்மளுடைய பிளாகர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரி, ஸ்டிக்கி ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் பார் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த டாப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அந்த க்ரீன் கலர் கர்சர் மூவ் பண்ண சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடோ இல்லை ஒரு ஏதோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்புக்கு வந்து இன்வைட் போகும். ஜாயின் கொடுத்தீங்கன்னா என்னுடைய குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உங்களுடைய இப்போ எதனா ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பைமோட்டோ இருக்குது அப்படின்னா, பைமோட்டோ நம்ம எஸ்பிஓவில் வந்து பைமோட்டோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டோ பற்றி இந்த இடத்துல கண்டென்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளீஸ் டவுன்லோட் தி பைமோட்டோ ஆப் அண்ட் பர்ச்சேஸ் யுவர் க்ரோசரி ஐட்டம் ஃபார் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கர்னு சொல்லிட்டு பைமோட்டோனுடைய லிங்க் கொடுத்து உங்களுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்து கூட இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த கோடிங் இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோடிங் போய்ட்டு நம்ம வெப்சைட்டில் போய் எடுத்துக்கோங்க. நம்முடைய பிளாகரில் கொடுத்துட்றேன், நடைபழகு தமிழா. இதில் போயிட்டு இங்கே கோடிங் இருக்கும். அந்த கோடிங்கை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே கொடுத்துருக்க முடியாது ஸ்டிக்கி, நான் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கோடிங் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த கோடிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ கோடிங் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டேன். கோடிங்கை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட்பேடில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா W3 ஆக்சுவலி நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். W3 ஸ்கூல்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எடிட் பண்ணலாம். அதாவது நான் எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படியே நோட் பேடில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய இது மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஏன் இங்கே கொடுக்க வச்சுருக்கேன்னா, இங்கே நாங்கள் அப்படியே சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலரு க்ரீன் கலர் வேண்டாம், இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது, இல்லை வேறு ஒரு கலருக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு ஷேப் வந்து ஒயிட்டில் இருக்குது, அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அது வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பேக்ரவுண்டு இருக்கிறது தான் இந்த ஆரஞ்சு கலரு. இப்போ இந்த கலர் கோடை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூகுள் க்ரோமில் நோ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். கலர் கோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கலர் கோட் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும், HTML கலர் கோட்டு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வந்து அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த க்ரீன் வேணும். லைட்டாக இந்த கர்சரை மூவ் பண்ணுங்கள். கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த கோடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த W3 பேஜுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். ஸோ க்ரீன் கலராக மாறிடுச்சா. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் கலரு. இந்த இடத்துல இருக்குது பார்த்தியா டெக்ஸ்ட் கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்க டெக்ஸ்ட்டு. அதை வந்து இப்போ நான் FF கொடுத்தேன் அப்படின்னா, Fனா ஒயிட்டு, ஸோ அதுக்காக ஒயிட் வருது. இப்போ நான் வேணான்றதுனால ஜஸ்ட் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு கலர் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் இருக்கும். நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா கலரில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கர்சர் மூவ் பண்ணி க்ரீன் வருது இல்லையா. ஸோ இது நான் மறுபடியும் இதை மாற்றுறேன். ஒரு லைட் ப்ளூ மாதிரி மாற்றிட்டு இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு சரி இங்கே மறுபடியும் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ரன் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கலர்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கோடிங்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சின்னதாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா போக போக வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த W3 வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே, இங்கே இருக்கிறதுலாம் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கோடிங்கை காப்பி பண்ணி போய்ட்டு நம்ம பிளாகரில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது வந்து எங்கே சேஞ்சஸ் பண்ணாங்க, கீழே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் டெலகிராம் சேனலை வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜாயின் அவர் டெலகிராம் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் அதை கொடுங்க. இன்கேஸ் இல்லை வந்து இப்போ உங்களுடைய பிளாகருடைய ஒரு போஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுடைய பிளாகரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க ப்ரொமோஷன் போஸ்ட்டு. அந்த ப்ரொமோஷன் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ப்ரொமோஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஜிட்டல் வாட்சை வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து பண்ணிட்டு ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா பை அவர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு மாதிரி இங்கே ஏதோ கண்டென்ட் போட்டு இந்த இடத்துல வந்து அந்த உங்களுடைய பேஜினுடைய லிங்க்கை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த லிங்க் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து லோகாய்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இது 3 தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, அந்த கிளிக் ஹியர் வந்து உங்களுக்கு என்ன தேவை, நான் வந்து கிளிக் ஹியர்னு வச்சிருக்கேன், எனக்கு கிளிக் பண்ணிட்டு அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவைக்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் ஆர் சம்திங் எனிதிங் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே ஜஸ்ட்டு நான் அப்படியே டெஸ்டிங் தான் பண்ணுறேன், அதனால் ஏதோ ஒரு கலர் இருக்கட்டும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடிங் வந்து இப்போது எந்த பிளாகர் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, இப்போ வந்து நான் இந்த ஒரு செகண்ட் இந்த கைட் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பிளாகர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளாகருக்கு தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கோடிங் வந்து இப்போ வர வைக்க போகிறேன். இங்கே எதுவுமே வரல, இப்போ நான் போய் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்மின் கன்சோல் போயிடுங்க. அட்மின் கன்சோலில் போயிட்டு இங்கே தீம்னு இருக்கு இல்லையா, தீம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டமைஸில் போயிட்டு எடிட் HTMLனு இருக்கும், எடிட் HTML கொடுங்க. எடிட் HTML கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணாதீங்க, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. இந்த கோடிங் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எதனா ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு Ctrl F கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் ஆப்ஷன் வரும். அதில் ப்ராக்கெட் கொடுத்து அந்த க்ளோசிங் ஓப்பன் பாடி, அந்த க்ளோசிங் பாடி இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. அந்த க்ளோசிங் பாடி எங்கே இருக்கோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு சும்மா ஒரு என்ட்ரு, ஒரு 4 என்ட்ரு கொடுத்துட்டு கோடிங், அந்த கோடிங்கை என்ன கோடிங் காப்பி பண்ணுவீங்க அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராசஸிங்னு வந்துட்டு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வராமல் வேறு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த கோடிங் ஒர்க் ஆகாது. அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுனால இப்போ நம்ம கோடிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் போயிட்டு என்னுடைய பிளாகரை வந்து ரீப்ரெஸ் பண்ணுறேன். ரீப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இப்போ வந்து பேஜ் அந்த மேலே வந்து ஸ்டிக்கி நோட்டிஃபிகேஷன் பார் வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து இங்கே ஃபார்வர்டு ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிட்டு போயிடுது. இங்கே வந்து யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பிளாகரை வந்து நிறைய ஒவ்வொரு டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இது போன்ற அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். பைமோட்டோ இ-ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.